ரோமர் 10:17 போடுங்க. ரோமன்ஸ் 10:17. ஆதலால் விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். So then faith comes by hearing and hearing by the word of God. கேள்வினா கேட்கிறது, ஹியரிங் கேட்கிறது. ஒரு காரியத்துல எஸ்பெஷலி இந்த ஏரியா ஆஃப் ஹீலிங், சுகத்துல, அதாவது சரீர சுகமா இருக்கலாம், இல்ல சரீரத்துல ஒரு பலவீனமா இருக்கலாம். அந்த சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கு, அந்த அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு கொஞ்சம் கடினமா இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா, இன்னும் அதிகமா அதை குறித்த சத்தியங்களை நீங்க கேட்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஏன்னா எந்த அளவுக்கு அதிகமாக தேவனுடைய வார்த்தையை கேட்கிறோமோ, நமக்குள்ள இருக்கிற அது விசுவாசத்தை அதை எழுப்பி விடும். It will activate the faith that is inside of us. Amen. ஸோ உங்களுக்கு சுகம் ரொம்ப அவசியமாக இருக்கிறது. இஃப் யூ நீட் ஹீலிங், சரீர சுகம் எனக்கு ரொம்ப முக்கியம் பிரதர், எனக்கு அதுதான் ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கு என் லைஃப்ல அப்படின்னா, அதிகமாக தேவனுடைய வார்த்தையை கேட்க வேண்டும். ஸோ கேட்கறதுல தான் எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்ல, எதை கேட்கிறோம் அதுவும் ரொம்ப முக்கியமா இருக்குது. ஹியரிங் மேக்ஸ் த டிஃபரன்ஸ் அண்ட் ஆல்சோ வாட் யூ ஹியர் மேக்ஸ் த டிஃபரன்ஸ். ஸோ ரெண்டுமே இருக்குது. எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு இருக்க கூடாது. ஆமென். நிறைய இருக்குது இல்ல, நிறைய இருக்குது. இப்ப நீங்களே சும்மா ரேண்டமா யூடியூப்ல போய் போட்டீங்கனாலே, வியாதியில இருக்கிறியா, ஏதோ ஒரு பரம்பரை சாபம் இருக்கும், மேல பாவம் இருக்கு அப்படின்னு ஒருத்தர் பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பாரு. இன்னொருத்தர் நீ இந்து குடும்பத்துல இருந்து ரசிக்கப்பட்டு வந்தியா, அப்போ உனக்குள்ள ஒரு விக்கிரகம் இருக்குது, ஏன்னா நீ இந்துல இருந்து ரசிக்கப்பட்ட பாத்தியா, அதனால அந்த விக்கிரகம் எல்லாம் உன்னை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய இந்த மாதிரி தவறான உபதேசங்கள்லாம் நிறைய பரவி கொண்டு இருக்கிறது. இது எதுவுமே வேதத்துல கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. திஸ் இஸ் நாட் இன் த வேர்ட் ஆஃப் காட். இயேசு ஒரு காரியத்தை எடுத்து பிரசங்கம் பண்ணலன்னா, இயேசு ஒரு காரியத்தை போதிக்கலன்னா அது சத்தியம் கிடையாது. இது இயேசுவும் போதிக்கல, அவருக்கு அப்புறம் வந்த சீஷர்கள், அப்போஸ்தலர்கள், அவர்களும் இப்படிப்பட்ட காரியத்தை போதிக்கல. ஏனென்றால் சுவிசேஷம் என்றாலே நற்செய்தி. காஸ்பிள் மீன்ஸ் குட் நியூஸ். ஸோ நீங்க ஒரு செய்தியை கேட்கும் பொழுது அது உங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஏற்படுத்தணும். Amen. When you hear a sermon, it should bring peace and joy into you. ஒரு செய்தியை கேட்கும் பொழுது உங்களுக்கு ஒரு விசுவாசம் உண்டாக்கணும். Amen. It should increase your faith. ஒரு செய்தியை கேட்கும் பொழுது இன்னும் ஆண்டவர் மேல அதிகமாக அன்பும் பற்றும் உண்டாகணும். It should help you to love God more and more. Amen. அதுதான் சரியான செய்தி. ஒரு செய்தியை கேட்டப்போ ஐயோ அப்படின்னு பயந்துட்டு போய் உட்காந்துட்டு இருக்கோம்னா, அப்போ ஒரு தவறான செய்தி நீங்க கேட்டுட்டீங்கன்னு அர்த்தம். அதுதான் ஒரு பெரிய அறிகுறி. ஆஃப்டர் லிஸ்னிங் டு a message, if you feel afraid or if you are filled with fear and doubt and anxiety, ஒரு செய்தியை கேட்டப்போ ஒரே பயமா இருக்கு பிரதர், ஒரே கலக்கமாயிடுச்சு, சந்தேகம், என்னடா இப்படி ஆண்டவர் செய்வாரா மாட்டாரா அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துருச்சு அப்படின்னா சரியான செய்தியை கேட்கலன்னு அர்த்தம். அதனாலதான் ரொம்ப கேட்கிறதை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையா இருங்கள்னு வேதம் சொல்லுகிறது. இயேசு சொல்றார், டேக் ஹீட் வாட் யூ ஹியர். எதை கேட்கிறீர்களோ அதை குறித்து ஜாக்கிரதையா இருங்கள்னு போட்டிருக்கு. ஆமென். ஏனென்றால் விசுவாசமே எப்படி வருதான், கேட்கிறதன் மூலமாக தான் வருகிறது. So faith itself comes by hearing. அப்ப அவிசுவாசமும் கேட்கிறதன் மூலமாக தான் வருகிறது. நல்லா கவனிங்க, அவிசுவாசமும் கேட்கிறது மூலமாக தான் வருகிறது. எல்லாமே ஹியரிங்ல தான் இருக்குது. அல்லேலூயா. எல்லாமே நமக்குள்ள என்ன உள்ள போதோ அதுக்கு ஏத்த மாதிரி பலன் வரும் நமக்கு. சோ விசுவாசம் தேவனுடைய வசனத்தை தொடர்ந்து, அதாவது ஆங்கிலத்துல என்ன அழகா வருது, ஹியரிங் அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்றாங்க. ஹியரிங் அண்ட் ஹியரிங். ஹியரிங்னா கண்டினியூஸ் பிரசன்ட் டென்ஸ். கண்டினியூஸ் பிரசன்ட் டென்ஸ், தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருப்பது, அதுதான் ஹியரிங். தொடர்ந்து ஒரு நாள் கேட்டா பத்தாது, மாசத்துக்கு ஒரு நாள் கேட்டா பத்தாது, வாரத்துக்கு ஒரு நாள் கேட்டா பத்தாது, தொடர்ந்து தினமும் நாம் என்ன பண்றோம், சாப்பிடுறோம்ல. we eat daily. we don't eat once a week, we don't eat once a month, we eat daily. தினமும் சாப்பிடுறோம். மாசத்துக்கு ஒரு வாட்டியா, வாரத்துக்கு ஒரு வாட்டிலாம் கிடையாதுல்ல. சில பேர்லாம் 5-6 வாட்டிலாம் சாப்பிடுறாங்க ஒரு நாளைக்கு. ஆனா சாப்பிடுறோம், எப்படியா சாப்பிடுறோம் இல்ல. சோ யூ ஹேவ் டு கான்ஸ்டன்ட்லி ஹியர். சொல்லுங்க, தொடர்ந்து கேட்கணும். சோ தொடர்ந்து தேவ வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது அது என்ன உண்டாக்குது உங்களுக்குள்ள, ஒரு அசைக்க முடியாத விசுவாசம். நான் சுகமாவேன், அவருடைய தழும்புகளால் சுகமாவேன் அப்படின்ற ஒரு அசைக்க முடியாத விசுவாசம் உங்களுக்குள்ள வருது. அந்த விசுவாசம் உள்ள வர ஆரம்பிச்சாலே, அது வேலை செய்ய ஆரம்பிச்சாலே ஆட்டோமேட்டிக்கா ஹீலிங் நடக்க ஆரம்பிக்குது. எவ்ரி கிரேட் மிரக்கிள் இஸ் எ வெரி எஃபர்ட்லெஸ் மிரக்கிள். அல்லேலூயா. எல்லா பெரிய அற்புதமும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா லேசா நடக்கிற காரியங்கள். பெரிய அற்புதம் எல்லாமே அப்படிதான் நடக்குது. அல்லேலூயா. ஆல் கிரேட் மிரக்கிள்ஸ் ஆர் வெரி ஈஸி ஃபார் ஜீசஸ். நமக்கு தான் அது பெருசா இருக்கு. ஓ, இது இவ்வளவு பெரிய வியாதி, ஆனா இயேசுக்கு அது ரொம்ப சுலபமானது.
ஹalleluya, it is very easy. So இன்றைக்கு உங்களுடைய வியாதி ரொம்ப பெருசா இருக்கலாம், ஆனா இயேசுவோட பார்வையில் அது ஒண்ணும் கிடையாது. ஹalleluya. அது அது நமக்கு தான் அது அந்த ரிப்போர்ட்டை பார்க்கும் பொழுது, நம்ம மெடிக்கல் ஹிஸ்டரியை பார்க்கும் பொழுது, நம்ம கடந்து வந்த பாதைகளை பார்க்கும் பொழுது அது ரொம்ப பெருசா தெரியும். பிரதர், யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ வென்ட் த்ரூ அப்படின்னு நீங்க சொல்லலாம். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறேன், எவ்வளவு போராடி இருக்கிறேன், எவ்வளவு நிந்தைகள், எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு அவமானங்கள், இது எவ்வளவு பெரிய பிரச்சனை தெரியுமா அப்படின்னு நமக்கு அது பெருசா இருக்குதே தவிர இயேசுக்கு அது ஒண்ணும் கிடையாது. ஹalleluya. அதனாலதான் இயேசுவின் இடத்துல அதை கொண்டு போகணும். That is why you need to take it to Jesus. ஹalleluya. வேதம் சொல்லுகிறது அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார். பாருங்க, இயேசு தாமே ஏற்றுக்கொண்டார். அந்த வசனத்தை போடுங்க, மத்தேயு 8:17 போடுங்க. அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். சொல்லுங்க, இயேசு தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார், இயேசு தாமே நம்முடைய நோய்களை சுமந்தார். ஹalleluya. Glory be to God. Amen. So your problem might be too big for you. Your sickness might be too big for you. நீங்க அனுபவிக்கிற இந்த வியாதி, இந்த பலவீனம், இந்த பிரச்சனை ரொம்ப பெருசா இருக்கலாம், ஆனா கர்த்தருக்கு அது லேசான காரியம். சொல்லுங்க, கர்த்தருக்கு இது லேசான காரியம். இட் இஸ் ஈஸி ஃபார் ஜீசஸ். ஆமென். சோ எப்போ நமக்கு இந்த விசுவாசம் வரும், கர்த்தருக்கு இது லேசான காரியம்ன்ற விசுவாசம் எப்போ நமக்கு வரும்? தொடர்ந்து அவரை பற்றின நற்செய்தியை நீங்க கேட்கும் பொழுது மட்டும்தான். The more you hear the good news of Jesus Christ, hallelujah, the more you spend time hearing the gospel of Jesus Christ, your faith will start to work. Amen. அதனாலதான் வேதம் ரொம்ப அழகா போட்டிருக்கு, கேள்வினாலே, விசுவாசம் கேள்வினாலே. Faith comes by hearing and hearing and hearing the word of God. Hallelujah. Amen. சோ இன்னைக்கு நம்ம லூக்கா 11 இருந்து ஒரு சம்பவத்தை பார்ப்போம். லூக்கா 11:14. பின்பு அவர் ஊமையா இருந்த ஒரு பிசாசை துரத்தினார். பிசாசு புறப்பட்டு போன பின்பு ஊமையன் பேசினான், ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ஓகே. சோ சில நேரம் வியாதிக்கு காரணம் பிசாசா கூட இருக்குது. சோ பிசாசு அப்படின்ற போது நீங்க உடனே பயந்துடக்கூடாது. பிசாசுன்னு ஓகே, அது அப்போ எனக்கு ஒரு வியாதி இருக்கா, அப்போ எனக்குள்ள பிசாசு இருக்கா, அப்படி கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். நல்லா கான்டெக்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நிறைய நேரம் டைரக்டா இப்படி சொல்றதுனால இது ஒரு பயத்தை ஏற்படுது. அப்போ ஏன்னா நிறைய இடத்துல ஆண்டவர் பிசாசை அதட்டுவாரு. பிசாசை அதட்டணும்னா அந்த வியாதி சரியாயிரும். அந்த மாதிரி நிறைய இடத்துல வருது. எல்லா வியாதிக்கும் காரணம் எல்லா வியாதிக்கும் நல்லா கேட்டுக்கோங்க, ஆல் சிக்னஸ். நான் உங்க சிக்னஸ் மட்டும் பத்திங்க பேசல, ஆல் சிக்னஸ். அப்படின்னா உலகத்துல பல ஆயிரம் பல கோடி வியாதிகள் இருக்கிறது. எல்லா வியாதிக்கும் ஒரே காரணம் பிசாசு தான். The single reason for all sickness in this world is the devil. எத்தனை பேருக்கு புரியுது? That is the single reason. நீங்க கேட்கலாம், பிரதர் எனக்கு ஏன் இந்த வியாதி வந்துச்சு, why did I get this sickness அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே ரீசன் தான், காமன் ரீசன். பொதுவான ஒரு காரணம் என்னது? பிசாசு தான் கொண்டு வந்தான். பிசாசு எப்படி கொண்டு வருகிறான் என்றால் பாவத்தின் மூலமா கொண்டு வரான். ஜான் அலெக்சாண்டர் டவின்னு ஒரு இவாஞ்சலிஸ்ட் இருந்தார். ரொம்ப ஒரு ஃபேமஸான இவாஞ்சலிஸ்ட். 19th செஞ்சுரியில இருந்தாரு. நிறைய அற்புதங்கள்லாம் அவர் ஊழியத்துல நடத்தும். ஜான் அலெக்சாண்டர் டவி அவரு ஒரு அருமையான ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்லுவார். சிக்னஸ் இஸ் த ஃபவுல் ஆஃப் ஸ்பிரிங் ஆஃப் இட்ஸ் ஃபாதர் சேட்டன் அண்ட் இட்ஸ் மதர் சின். வியாதி என்பது பிதாவாகிய சாத்தானும் அம்மாவாகிய பாவமும் சேர்ந்து உருவாக்கின ஒரு அசிங்கமான பிள்ளை, ஒரு அருவருக்கத்தக்க பிள்ளை. சிக்னஸ் இஸ் த ஃபவுல் ஆஃப் ஸ்பிரிங் ஆஃப் இட்ஸ் ஃபாதர் சேட்டன் அண்ட் இட்ஸ் மதர் சின். ஸோ வியாதி என்ற அந்த அசிங்கம், வியாதி என்ற அந்த அருவருக்கத்தக்க காரியம் எப்படி உண்டாச்சான்? பிசாசும் பாவமும் சேர்ந்து உண்டாக்குனது. ஸோ உலகம் முழுவதும் அநேகருக்கு வியாதி வருது, அநேகருக்கு பலவீனம் வருது. அதுக்கு ஒரே காரணம் என்னது? பிசாசு தான். ஒரே காரணம் பிசாசு தான். ஏன்னா நிறைய நேரம் நம்ம என்ன நினைக்கிறோம், ஐயோ நான் ஏதோ பண்ணிட்டோம் போல. கரெக்டா, நம்ம ஏதோ பண்ணிட்டோம், அதோ எங்கேயோ ஆண்டவருக்கு விரோதமா ஏதோ பண்ணிட்டேன், அதான் ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் வியாதி கொடுக்கிறவர் கிடையாது. God does not give sickness. God is the source of life. Hallelujah. அவர் ஜீவனின் அதிபதி.
இஸ் அ பிரின்ஸ் ஆஃப் லைஃப். அப்போஸ்தலர் 3வது அதிகாரத்துல பிரின்ஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னு போட்டிருக்கு அவர் பத்தி. ஜீவனின் அதிபதி அவர். அமேன். He does not give sickness. அமேன். சோ இந்த பிசாசை துரத்தணும்னா அவனுக்கு என்ன ஆயிடுச்சு? உடனே பிசாசை துரத்தினா பிசாசின் ஆதிக்கத்தை அவர் என்ன பண்றாரு? ரெபியூக் பண்றார். பிசாசின் ஆதிக்கத்தை என்ன பண்றார்? ரெபியூக் பண்றார். He is rebuking the authority of the devil upon this man's life. So அந்த authority of the devil, அந்த பிசாசோட ஆதிக்கம், பிசாசோட ஆளுகை மேல உடஞ்ச உடனே வாய் திறக்கப்படுகிறது. ஏன்னா அந்த பிசாசு என்ன பண்ணிருக்கு? வாயை வந்து பேச முடியாம, அதுதான் வேற எதுவுமே பண்ணல. அவன் பேச முடியாம வாயை கட்டிருச்சு. ஹல்லேலூயா. பேச முடியாம வாயை கட்டிருச்சு. ஆமென். சோ அவ பேச ஆரம்பிக்கிறான். அடுத்த வசனத்தை போடுவோம். அவர்களில் சிலர் இவன் பிசாசின் தலைவனாகிய பேல்சூபை கொண்டு பிசாசுகளை துரத்துகிறான் என்றார்கள். உடனே என்ன சொல்லிட்டானுங்க? பிசாசை வச்சு துரத்துறாங்க அப்படின்னு இயேசு மேல ஒரு குற்றச்சாட்டு. ஆமென். சோ இந்த பிரச்சனை வந்து இன்றைக்கும் நீங்க சில இடத்துல பார்த்திருப்பீங்க. சில டினாமினேஷன்ஸ்ல எல்லாம் இப்படியே சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, அற்புத அடையாளங்கள்லாம் இப்ப கிடையாது, பிசாசும் அற்புதம் செய்யும்னு சில இடங்கள்ல, சில டினாமினேஷன்ஸ்ல, சில சபைகள்ல எல்லாம் இப்படியே பேசி நான் கேள்விப்படுறேன். பிசாசும் அற்புதம் செய்யும் போது நீங்க போய் சொல்லலாம், எனக்கு இந்த மாதிரி ஒரு அற்புதம் நடந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க நினைக்கலாம், எனக்கு ஒரு அற்புதம் நடந்துச்சு. நீங்க போய் ஷேர் பண்ணும்போது அவங்களாம் உடனே ஆச்சரியப்பட்டு, வா சூப்பர், ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செஞ்சுட்டார் அப்படின்னு உங்களை ஏற்றுக்கொள்வாங்க நீங்க நினைக்கலாம். ஆனா அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? திரும்ப, அப்படியா, பிசாசு கூட அற்புதம் செய்வான் அப்படின்னு. சோ நீங்க நினைக்க கூடாது, ஓஹோ ஆண்டவர் என் வாழ்க்கையில அற்புதம் செஞ்சுட்டாருன்னா எல்லாரும் ஏற்றுக்கொள்வாங்கன்ட்டு. இல்ல, சில பேர் வந்து அதை நிராகரிக்கிறதுக்கு என்னது இருக்கு? நிறைய சான்சஸ் இருக்கு. ஹல்லேலூயா. நிறைய பேர் அதை நிராகரிக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஏன்னா நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டவங்களும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? பிசாசும் அற்புதம் செய்வாங்க. நல்லா கேட்டுக்கோங்க, பிசாசுக்கு எந்த நன்மையும் செய்ய தெரியாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், த டெவில் has no authority, has no power, has nothing in him to do good in your life. அவனுக்குள்ள எந்த நல்லதும் இல்ல உங்களுக்கு நல்லது செய்யறது. ஹல்லேலூயா. அவன் பாவமும் பாவத்தின் சொரூபமாக இருக்கிறான். ஆதி முதல் கொண்டே அவன் பொய்யனாக இருக்கிறான்னு போட்டிருக்கு. இயேசு சொல்றார், ஈவன் ஃப்ரம் த பிகினிங் he is a liarன்னு போட்டிருக்கு. பொய்யன் போட்டிருக்கு. அவன் பேரே பொய்யனா. பொய்யனும் பொய்யர்களின் பிதா. he is a liar and he is a father of lies. நம்ம அப்பா வந்து ஃபாதர் ஆஃப் லைட், அவன் ஃபாதர் ஆஃப் லைஸ். ஹல்லேலூயா. நம்ம அப்பா ஜோதிகளின் பிதா, இவன் பொய்களின் பிதா. ஹல்லேலூயா. சோ இவங்கிட்ட நன்மையானது ஒண்ணும் கிடையாது. நல்லா கேட்டுக்கோங்க, நன்மையானது ஒண்ணும் கிடையாது. சோ யாராவது வந்து அப்படியா பிசாசு கூட அற்புதம் செய்யும் அப்படின்னு சொன்னாங்கன்னா முதல்ல அவங்கள துரத்திடுங்க. பிசாசை துரத்துற மாதிரி அவங்கள துரத்தி விட்டுருங்க, தயவுசெய்து போயிருங்க அப்படின்ட்டு. சோ இயேசுக்கு அந்த பிரச்சனை இருந்துச்சு, பிசாசுனால துரத்தினார் அப்படின்ட்டு. உடனே இயேசு அதுக்கு பதில் சொல்றாரு, வேறு சிலர் அவரை சோதிக்கும்படிக்கு, அடுத்த வசனம், வேறு சோதிக்கும்படிக்கு வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும் என்று அவரிடத்தில் கேட்டார்கள். 17வது வசனம், அவர்களுடைய சிந்தனைகளை அவர் அறிந்து அவர்களை நோக்கி தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற, இப்ப இயேசு பேசுற, நல்ல கவனிக்கிறோம், இதான் முக்கியமான வசனம், இதுதான் மெயின் வசனம் நமக்கு. 11-17, அவர்களுடைய சிந்தனைகளை அவர் அறிந்து அவர்களை நோக்கி, இப்ப இயேசு பேசுறாரு, தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய்ப்போம், தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த வீடும் விழுந்து போம். அதாவது என்ன சொல்றாருன்னா, ஒரு ராஜ்யத்தை வச்சு பேசுறாரு. ஏன்னா இவங்க என்ன சொல்றானுங்க, பிசாசை வந்து இவர் வந்து பிசாசின் ராஜா பெல்செபூப். எப்படி பேர்லாம் கண்டுபிடிச்சாங்க எனக்கு தெரியல, அதெல்லாம் எனக்கு தெரியும். பேர்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. பெல்செபூப் தான் பிசாசோட ராஜான்னு பேர்லாம் சொல்றானுங்க யூதர்கள். அது ஐ டோன்ட் நோ ஹவ் தே அரைவ்ட் அட் ஆல் தீஸ் திங்ஸ். அதை எப்படி கண்டுபிடிச்சாங்கலாம் நமக்கு தெரியல. ஒரு எக்ஸ்பர்ட்டா இருப்பானுங்க போல அவங்க பிசாசை கண்டுபிடிக்கிறதுல. சோ இவனுக்கு உடனே என்ன சொல்றாரு, எப்பா ஒரு ராஜ்யம் வந்து தனக்குத்தானே சண்டை போட்டுக்கிட்டு இருந்துச்சுன்னா அந்த ராஜ்யம் நிக்காதுப்பா அப்படின்றாங்க. அதாவது உள்நாட்டு சண்டை நம்ம பாத்தீங்களா, ஒரு ராஜ்யத்துல உள்நாட்டு சண்டை, சிவில் வார், அவனுக்குள்ளே அடிச்சுக்கிட்டானா அந்த ராஜ்யம் என்ன ஆயிராதா, நிக்காது. தனக்கு தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த வீடும் விழுந்து போகும். ஒரு வீடு வந்து, ஒரு குடும்பம் வந்து குடும்பத்துல இருக்கலாம் மாத்தி அடிச்சுக்கிட்டே இருந்தானா, சண்டை போட்டுக்கிட்டே இருந்தானா அந்த குடும்பம் விளங்கவே விளங்காது. இதுதான் சொல்றார், ஒரு ராஜ்யம் தனக்குள்ளே பிரிந்திருந்தால் அந்த ராஜ்யம் விழுந்து போகும். அதே போல ஒரு குடும்பமும் தனக்குள்ளே பிரிந்திருந்தால் அந்த வீடும் விழுந்து போகும். சோ பிசாசுடைய ராஜ்யம்
விழுந்து போகும். எப்போ? பிசாசும் தனக்குள்ள ஒரு விரோதமாக, பிசாசோட ராஜ்யத்துல ஒரு விரோதம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு பிசாசை எதிர்த்துச்சுன்னா அந்த ராஜ்யம் நிக்காது. ஹல்லேலூயா, அதான் சொல்ல வர்றாரு அவர். சோ பிசாசை வச்சு நான் பிசாசை துரத்தனா பிசாசோட ராஜ்யத்துக்கு எதிர்த்து நிக்குதுன்றார். சோ ஏசு என்ன சொல்றாருன்னா, திஸ் இஸ் a மேட்டர் ஆஃப் கான்ஃபிளிக்ட் பிட்வீன் டூ கிங்டம்ஸ். சோ இது வந்து ரெண்டு ராஜ்யத்திற்குள்ள நடக்கிற ஒரு யுத்தம். அதான் இயேசு இங்க காண்பிக்க விரும்புகிறார். ஆமென். சோ பிசாசோடைய டொமைனையும் ஒரு ராஜ்யத்தை போல காட்டாரு. He is talking about the dominion of the enemy as a kingdom of darkness. அது ஒரு இருளின் ராஜ்யத்தை போல காண்பிக்கிறார். சோ அவரும் வந்து ஒரு ராஜா தான். இயேசுவும் வந்து ஒரு ராஜா தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இயேசுவும் ஒரு ராஜா தான். அடுத்த வசனத்தை வாசிச்சிருவோம். 18வது வசனம். சாத்தானும் தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருந்தால் அவன் ராஜ்யம், பாருங்க, அவன் ராஜ்யம் எப்படி நிலைத்திருக்கும். சோ சாத்தானும் இந்த உலகத்துல தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறான். இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் இதான் நடந்து கொண்டிருக்கிறது. ஈவன் டுடே தி எனிமி Satan is trying to establish his kingdom. ஹல்லேலூயா, ஆமென். தேவனுடைய ராஜ்யம் எப்படி இந்த உலகத்துல வந்து ஸ்தாபிப்பதற்காக நாம போய் உலகமெங்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம். அநேகரை வந்து இயேசுவின் இடத்துல கொண்டு வருகிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால அவர்கள் ஞானஸ்தானத்தை கொடுக்கிறோம். அநேகர் ரட்சிக்கப்படுறாங்க. தேவனுடைய ராஜ்யம் வந்து எப்படி வளருதோ அதே போல பிசாசும் ட்ரை பண்ணிட்டு இருக்கானா. எதுக்கு? யாரும் இயேசுவோட ராஜ்யத்துல போய் சேரக்கூடாது. ஒண்ணு இயேசுவோட ராஜ்யத்துல இருக்கணும், இல்லைன்னா பை டிஃபால்ட் பிசாசோட ராஜ்யம் தான். எத்தனை பேருக்கு புரியுது? எய்தர் ஹியர் ஆர் தட். நடுவுல எல்லாம் கிடையாது. இல்ல பிரதர், நான் நடுவுல இருக்கேன் பிரதர், எந்த ராஜ்யமும் இல்ல பிரதர். சில பேர் சொல்லுவாங்களா, நான் ஏத்திஸ்ட் பிரதர், நான் கடவுளே நம்பலன்னா நீங்க நடுவுல இருக்காங்கலாம் கிடையாது. பிசாசோட ராஜ்யமும் கிடையாது, தேவனோட ராஜ்யமும் இல்ல, அப்படி எல்லாம் கிடையாது. ரட்சிக்கப்படாதவங்க எல்லாருமே இந்த பக்கம் தான் இருக்கிறாங்க. எந்த பக்கம்? பிசாசோடைய ராஜ்யம் தான். ஆனா நிறைய பேருக்கு தெரியாது அது பிசாசோட ராஜ்யம். பிசாசோடைய தந்திரமே என்னன்னா, ரட்சிக்கப்படாதவர்களை வந்து நல்ல கவனிங்க. சில பேர் இதை பார்த்திருக்கீங்களா? நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன். எஸ்பெஷலி ரட்சிக்கப்பட்டவர்கள் நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன். அது வேற மார்க்கத்துல இருந்து, வேற மதத்துல இருந்து ரட்சிக்கப்பட்ட சொல்லுவாங்க, பிரதர் ரட்சிக்கப்பட்டிருக்கோம், எங்களுக்கு நிறைய சோதனைகள்லாம் வந்திருக்கு, ஆனா எங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் நல்லா இருக்கிறாங்க, அவங்களாம் ரட்சிக்கப்படல, நல்லா இருக்கிறாங்க, அவங்களாம் எங்களை பார்த்து கேட்கறாங்க, நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க, இந்த இயேசுன்னு போனீங்க, உங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கறாங்க அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டு நான் பார்த்திருக்கேன். நீங்க கூட சில பேர் அப்படி இருக்கலாம், உங்களுக்கு கூட அந்த கேள்வி இருக்கும். அதுக்கு காரணம் என்னவென்றால், நீங்க வந்து இப்ப தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டீங்க. நல்லா கவனிங்க, நீங்க தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டீங்க. பிசாசின் ராஜ்யத்துல இருந்து ஷிஃப்ட் ஆகி தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டீங்க. இப்போ ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்க பாத்தீங்களா சில பேரு, அவங்க எல்லாம் வந்து பிசாசோட போக்கஸே கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி அவங்க சைட்ல தான் இருக்கிறாங்க. யார் சைட்ல இருக்கிறாங்க? இவங்க சைட்ல தான் இருக்கா. சோ அவங்களெல்லாம் தொட மாட்டான். யார வந்து அவன் அட்டாக் பண்ணுவான்? யாரு வந்து அவனுக்கு த்ரெட்டோ அவங்களதான் அவன் வந்து அட்டாக் பண்ணுவான். எத்தனை பேருக்கு புரியுது? How many of you able to understand? He attacks the person who is a threat to his kingdom. Amen. So பிசாசோட ராஜ்யத்துக்கு ஒருத்த வந்து பாதிப்பை கொண்டு வருவான்னா அவனதான் அட்டாக் பண்ணுவானே தவிர மற்றவங்களெல்லாம் போய் அட்டாக் பண்ண மாட்டான். புரியுதுங்களா? எத்தனை பேர் புரிஞ்சிருச்சுங்க? இது புரிஞ்சிருச்சுன்னா நீங்க நெக்ஸ்ட் லெவல் மூவ் ஆயிருவீங்க லைஃப்ல. அடுத்து நீங்க பயப்படவே மாட்டீங்க, பிசாசை நீங்க அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஹல்லேலூயா, ஆமென். சோ இப்போ உங்களுக்கு சில சேலஞ்சஸ் வருது, சில பிரச்சனைகள் வருதுன்னா அவன் என்ன பண்றான்? உங்களை வந்து எழும்ப விடாமல் இந்த சோதனைகளை வைத்து உங்களை என்ன பண்றான்? மூழ்கடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அது வியாதியா இருக்கலாம், பலவீனமா இருக்கலாம், இல்ல இப்போ பினான்சியல் ப்ராப்ளமா இருக்கலாம், கொண்டு வரலாம். ஆனா நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், உங்களுக்குள்ள இருக்க ஆவியானவர் அவனை விட பெரியவர். ஹல்லேலூயா, ஆமென். இதை எப்பவுமே நல்லா புரிஞ்சுக்கோங்க. The spirit of God in you is greater than the spirit that is in the world. Hallelujah. So you have greater authority, greater power. நிறைய என்ன நடக்குன்னா, நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டு வராங்க. கிறிஸ்துவுக்குள்ள அவங்களுக்கு இருக்கிற அதிகாரத்தை யாருமே சொல்லி தரல. கிறிஸ்துவுக்குள்ள அவங்களுக்கு இருக்கிற அதிகாரம் என்ன, கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற அவங்களுக்கு இருக்கிற வல்லமை என்ன, தி அத்தாரிட்டி ஆஃப் இன் கிரைஸ்ட். கிறிஸ்துவுக்குள்ள நமக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? ஆமென். ஒரு விசுவாசிக்கு என்ன அதிகாரம் இருக்கு? இது யாருமே சொல்லி தராதனாலதான் நிறைய விசுவாசிகள் வந்து ரட்சிக்கப்பட்டிருந்தும் பிசாசுக்கு பயந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனா நான் சொல்றேன், முதலாவது நீங்க பிசாசுக்கு பயப்படவே வேண்டாம், வியாதிக்கு பயப்படவே வேண்டாம். ஏன்னா இது எல்லாத்துக்கும் மேலேயும் கர்த்தர் உங்களுக்கு ஆளுகையை கொடுத்திருக்கிறாரு. அந்த ஆளுகை தான் அவருடைய நாமம். என் நாமத்தினாலே சொன்னாரா இல்லையா? என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர், என் நாமத்தினாலே நவமான பாஷைகளை பேசுவீர், என் நாமத்தினாலே
சாவுக்கு ஏதுவானதை நீங்கள் சாப்பிட்டாலும் அது உங்களை சேதப்படுத்தாது. என் நாமத்தினாலே வியாதிஸ்தர் மேல் கை வைப்பீர், அவர்கள் சுகமாவார்கள். எல்லாம் என் நாமத்தினாலே. ஹல்லேலூயா, ஆமென். சர்ப்பங்களையும் தேள்களையும் நீங்கள் மிதித்து போடுவீர்கள், அவைகள் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. ஹல்லேலூயா. இது எல்லாமே அவருடைய நாமத்தினாலே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரம். தி அத்தாரிட்டி யூ ஹேவ். சோ இப்போ நீங்க இந்த ராஜ்யத்துக்குள்ள வந்ததுனால பிசாசின் ராஜ்யத்தின் மேல உங்களுக்கு முழு அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்துட்டார். சோ எந்த வியாதியும் எந்த பலவீனமும் உங்களை என்ன பண்ண முடியாது, மேற்கொள்ள முடியாது. ஏன்னா இந்த ராஜ்யத்துக்குள்ள இருக்கீங்க, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கீங்க. தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறீங்கன்னா இயேசுக்கு கொடுக்கப்பட்ட அதே அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சொல்லுங்க, இயேசுக்கு கொடுக்கப்பட்ட அதே அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஏனென்றால் இயேசுக்குள்ள இருக்கிற அதே ஆவியானவர் தான் உங்களுக்குள்ள இருக்கிறார். இதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். அத்தாரிட்டி, இயேசுக்கு ஏன் அத்தாரிட்டி இருந்துச்சுன்னா இயேசுக்குள்ள ஹோலி ஸ்பிரிட் இருந்தார். ஹல்லேலூயா. Why did Jesus have authority? Not because he was Jesus. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். அவர் இயேசுங்க, அதனால that was not the only reason. That was not the only reason. Jesus had authority because of the presence of the Holy Spirit inside of him. ஹல்லேலூயா. இயேசுக்குள்ள அதிகாரமும் வல்லமையும் இருந்தது காரணம் ஆவியானவர் உள்ள இருந்ததுனாலதான். சோ இதே ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். The same spirit that raised, அந்த வசனத்தை போடு தம்பி, ரோமர் 8:11. ரோமர் 8:11 போடு. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். சோ இயேசுவையே மரித்தோர்ல இருந்து உயிரோட எழுப்புறதற்கான காரணம் என்னதான்? பரிசுத்த ஆவியானவர் தான். The reason why Jesus was resurrected was the Holy Spirit. இயேசு தன்னால எழும்புற. நல்லா புரிஞ்சுக்கோங்க. The Bible doesn't say he rose on his own. அப்போஸ்தலர்கள்லாம் எப்படி எழுதுவார்கள் என்றால், நீங்கள் இயேசுவை சிலுவையில அறைஞ்சீங்க, அடக்கம் செய்தீங்க, பிதாவானவர் அவரை எழுப்பினார். சோ பிதாவானவர் இயேசு எப்படி எழுப்பினாரு? பரிசுத்த ஆவியானவர் வைத்துதான் எழுப்பினார். இப்ப பிதாவானவர் உங்களை எப்படி வல்லமையா மாற்றி இருக்கிறாரு? பரிசுத்த ஆவியானவரை வைத்துதான் உங்களை மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. You are powerful because you have the Holy Spirit. Hallelujah. You have authority and power because you have the Holy Spirit. Hallelujah. Amen. So the presence of the Holy Spirit makes all the difference. அதுதான் மேட்டர். Presence of Holy Spirit makes all the difference. Hallelujah. So இப்ப அதே வல்லமை உங்களுக்குள்ள இருக்குது. சோ அதனாலதான் you are now a threat. நல்லா கேட்டுக்கோங்க. You are now a threat to the kingdom of darkness. பிசாசின் ராஜ்யத்திற்கு நீங்கள் ஒரு த்ரெட்டா இருக்கிறீங்க. நீங்க இருக்கிறதுனால பிசாசு பயப்படுறான். சோ இப்ப நம்மள நம்மளுடைய வல்லமைய யூஸ் பண்ண விடாம நம்மளை தடுக்கணும். நல்லா கவனிங்க. பிசாசு நம்மள என்ன பண்ண முடியாது? டைரக்டா அட்டாக் பண்ண முடியாது. டைரக்டா எல்லாம் அட்டாக் பண்ண முடியாது. ஆனா நம்ம வல்லமையை யூஸ் பண்ணாம நம்மளை எப்படியாவது தடுக்கணும். சோ நம்ம வல்லமை இப்போ எப்படி சொல்றதுன்னா, இப்போ ஒரு நாய் ஒண்ணு துரத்திட்டு வருது, ரோட்ல நடந்து போற ஒரு நாய் துரத்திட்டு வருதுன்னு வச்சுக்கோங்க. சும்மா ஒரு இதுக்காக சொல்றேன். இப்போ என் கையில நல்ல ஒரு நல்ல ஒரு லத்தி ஒண்ணு வச்சிருக்கேன். இந்த போலீஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க, லத்தி ஒண்ணு வச்சிருக்கேன். நல்லா ஸ்ட்ராங் லத்தி. எடுத்து ஒண்ணு போட்டா நாய் அங்கேயே அவுட்டு. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா ஒரு லத்தி வச்சிருக்கேன் என் கையில இருக்கு. ஆனா அந்த நாய் என்னை துரத்திட்டு வருது. என் போக்கஸ் ஃபுல்லா அந்த நாய் மேலதான் இருக்குது. ஐயோ நாய் துரத்தி நாயை பார்த்துட்டே இருந்துட்டு என் இடுப்புல அந்த லத்தியை மாட்டி வச்சிருக்கிறேன் பெல்ட்ல. அதை மறந்துட்டேன். நல்லா கவனிங்க, அதை மறந்துட்டேன். நான் இதை துரத்திக்கிட்டே நான் ஓடிக்கிட்டே இருக்கிறேன். லத்தி இருக்கு என்கிட்ட. நாய் துரத்துது. ஏதாவது யூஸ் இருக்கா? ஒரு யூஸும் கிடையாது. நான் பயந்து ஓடிட்டே இருக்கேன். ஆனா சடன் எனக்கு ஞாபகம் இருக்கு, நம்ம கிட்டதான் இந்த லத்தி இருக்குது, நம்ம எதுக்கு ஓடணும் இந்த நாயை பார்த்து? இந்த நாய் தானே நம்மளை பார்த்து ஓடணும்னு சொல்லி டக்கு நின்று லத்தியை தூக்கி அந்த நாயை பார்த்து 2 அடி போட்டான்னு அது பிச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கு. ஹல்லேலூயா. சோ அதே போலதான் பிசாசு இன்னைக்கு நம்மள என்ன பண்றான்னா, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த லத்தி இருக்கு பாத்தீங்களா, கிறிஸ்துக்குள்ள இருக்கிற அதிகாரம், வல்லமை, இதை நாம் பார்க்காதபடிக்கு நம்மளுடைய போக்கஸை திசை திருப்பிட்டே இருக்கணும். திசை திருப்புறதுன்னா டிஸ்ட்ராக்ட் பண்ணணும். என்ன பண்ணணும்? டிஸ்ட்ராக்ட் பண்ணணும். டிஸ்ட்ராக்ஷன்.
பிசாசோட கிரேட்டஸ்ட் வெப்பன் என்ன தெரியுமா? டிஸ்ட்ராக்ஷன். சொல்லுங்க, டிஸ்ட்ராக்ஷன். நானும் ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமா கிறிஸ்தவனா இருக்கும்போது யோசிச்சு பார்த்தேன், எப்படிதான் அவன் பண்றான்னு பார்த்தா டிஸ்ட்ராக்ட் தான் பண்றான், வேற எதுவும் பண்ண மாட்டான். டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான், ஆண்டவரை பார்க்காம டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான். நமக்குள்ள இருக்கிற அதிகாரத்தை நம்ம உணராதபடி டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டே இருக்கான். ஹல்லேலூயா. நாம் யார், கிறிஸ்துக்குள்ள நாம் யார் என்பதை அறிந்து கொள்ளாதபடி நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டே இருக்கிறான். ஹல்லேலூயா. டிஸ்ட்ராக்ஷன். அவனுடைய ஃபோக்கஸே, அவனுடைய வெப்பனே டிஸ்ட்ராக்ஷன் தான். வேற எதுவும் பண்ண முடியாது அவனால, வேற எதுவுமே பண்ண முடியாது. நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அவனால எடுத்து போட முடியாது. he has no power. நமக்குள்ள இருக்க பரிசுத்த ஆவியானவரை அவன் வந்துலாம் எடுக்க முடியாது. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் நம்ம விட்டு வெளியே போக மாட்டார். he is more powerful than any spirit in the world. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஆவியை விட பெரிய ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் தான். he is more powerful. so அவரெல்லாம் யாரும் தொட முடியாது. அவர் இங்க உள்ளே தான் இருப்பார். ஆனா அவரை பார்க்காதபடி, அவருடைய வல்லமையை நம்ம எடுத்து பயன்படுத்தாதபடி நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பான். எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? நம்ம இதை பார்க்க வைப்பான், அதை பார்க்க வைப்பான். டக்குன்னு ஒரு பிரச்சனை வந்தோடனே ஆவியானவருடைய உதவியை நாடாமல் நம்மள இந்த பிரச்சனை ஏன் வந்துச்சு பிரதர், இந்த பிரச்சனைக்காக எனக்காக ஜோம் பண்ணுங்க. ஆனா அந்த யாரோ ஒருத்தர் ஜோம் பண்ணிட்டு உங்க மேல இது இருக்குது, உங்க மேல அது இருக்குது, உங்களுக்கு இதை வச்சுட்டாங்க, உங்களுக்கு அதை வச்சுட்டாங்க. உள்ள ஆவியானவர் நினைப்பாரு, டே என்கிட்ட வாடா, நான் சால்வ் பண்ணிடுவேன், நீ என்கிட்ட தேவையில்லாம எவன்ட்டையெல்லாம் போய் கேட்டுக்கிட்டு இருக்க. சோ டிஸ்ட்ராக்ஷன் தான் என்னது? பிசாசோடைய பெரிய தந்திரம். டிஸ்ட்ராக்ஷன் இஸ் தி கிரேட்டஸ்ட் வெப்பன். ஹல்லேலூயா. சோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்குள்ள இருந்த அதே அதிகாரத்தை நம்மளுக்கு கொடுத்துட்டார். 1 யோவான்ல ஒரு வசனம் வருது, இந்த கடைசி லைனை மட்டும் ஹைலைட் பண்ண. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். சொல்லுங்க, அவர் இருக்கிற யார் இருக்கிற பிரகாரமாக? as Jesus is, so we are in this world. சொல்லுங்க, இயேசு இருக்கிற பிரகாரமாக. இயேசு இன்றைக்கு எப்படி இருக்கிறார்? ராஜாதி ராஜாவாக இருக்கிறார், கர்த்தாதி கர்த்தராக இருக்கிறார், வல்லமையோட இருக்கிறார், மாட்சிமையோட இருக்கிறார். சகல அதிகாரமும் அவர் கொடுக்க. இயேசு சொல்றாருல மத்தேயு கடைசி அதிகாரத்துல சீஷர்களுக்கு, உலகம் எங்கும் போய் நீங்க என்ன பண்ண? சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்க. ஏனென்றால் சகல அதிகாரமும் வானத்திலும் பூமியிலும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சோ எல்லா அதிகாரமும் இயேசுவின் இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. சோ அவர் இருக்கிற பிரகாரமாக நாம் இருக்கிறோம் இவ்வுலகத்துல. சோ சகல அதிகாரமும் உங்களுக்கு இந்த உலகத்துல ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எதன் மேல? பிசாசின் மேல, வியாதியின் மேல, அந்தகார சக்தியின் மேல சகல அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. இதுதான் உங்களுடைய ஆவிக்குரிய நிலைமை. திஸ் இஸ் யுவர் ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட். இதுதான் உங்களுடைய ஆவிக்குரிய நிலைமை. இதை நாம் அறியாமல் இருக்கணும்ன்றதுதான் பிசாசோட வேலை. அதுக்கு தான் நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பான். புரியுதுங்களா? டிஸ்ட்ராக்ட் பண்ணா நீங்க இதை உங்களுக்கு அறிஞ்சிக்க மாட்டீங்கல்ல. நீங்க அதை பண்ணுவீங்க, இதை பண்ணுவீங்க, இதை மட்டும் தெரியாம உங்களை அப்படியே பாத்துக்கணும். கிறிஸ்தவனா தான் இருப்பீங்க, சபைக்கெல்லாம் போவீங்க, வேதத்தெல்லாம் வாசிப்பீங்க, ஆனா இதை மட்டும் உங்களுக்கு கண்ணில் காட்டாம அப்படியே கொண்டு போவான். அப்படியே கொண்டு போயிட்டே இருப்பான். ஹல்லேலூயா. ஆமென். சோ தேவனுடைய ராஜ்யத்துக்கும் பிசாசோட ராஜ்யத்துக்கும் எப்பவுமே ஒரு கான்ஃபிளிக்ட் இருக்கு. இதுதான் லூக் 11 சொல்றாரு. ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, எப்ப என் ராஜ்யத்துக்கும் பிசாசோட ராஜ்யம் எப்போதும் கான்ஃபிளிக்ட் இருக்கு. ஆனா யாரோட ராஜ்யம் தான் ஜெயிக்கும்? எப்பொழுதும் தேவனுடைய ராஜ்யம் தான் ஜெயிக்கும். சோ நீங்க ஒவ்வொருத்தரும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. நம்ம முடிக்க போகிறோம். யூ அண்ட் எவ்ரி ஒன் இஸ் வாட்சிங் நவ். இப்ப பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் நீங்க தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள ஆல்ரெடி அங்கதான் இருக்கிறீங்க. யூ ஆர் ஆல்ரெடி இன்சைட் த கிங்டம் ஆஃப் காட். யூ ஆர் நாட் அவுட் சைட் த கிங்டம், யூ ஆர் ஆல்ரெடி இன்சைட் த கிங்டம். தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறீங்க. இயேசு உங்க ராஜாவாக இருக்கிறாரு. அவர் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவராக இருக்கிறார், கர்த்தராக இருக்கிறார். ஜீசஸ் இஸ் த லார்ட் ஓவர் யுவர் லைஃப். ஆமென். அவருடைய நாமத்தை நீங்க தரித்திருக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஆமென். அந்த சர்வாயுதம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆர்மர் ஆஃப் காட், தேவனுடைய சர்வாயுதம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எபேசியர் 6 போட்டிருக்கிறது போல சர்வாயுதம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அவருடைய வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு. அவருடைய ரத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு உங்களுக்காக. ஆமென். எல்லாத்துக்கும் மேல அவருடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். அவர் உங்களுக்குள்ள இருந்து வேலை செஞ்சு கொண்டிருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஆகையால் இப்பொழுது உங்களுக்கு சகல ஆளுகையும் உண்டு, பிசாசும் கிரிகள் மேலும். வியாதியும் பலவீனமும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. சொல்லுங்க, வியாதியும் பலவீனமும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. இயேசு நாமத்துல என் சரீரத்துல எந்த வியாதியும் இருக்காது, எந்த பலவீனமும் இருக்காது. ஹல்லேலூயா. ஆமென்.